ரூபாய் 1775 கோடி ரூபாய் உங்களுக்காகத்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ குறுகிய காலமே இருக்குது, உடனே பயன்படுத்தி கொள்ளணும். யாருன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள். யார் யார் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்னன்னு தெளிவாக உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வழக்கம் போல் அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் மிக மிக முக்கியமானது விவசாயிகளுக்கானது. விவசாயிகள் அல்லாதவர்கள் இந்த காணொலியை பார்க்க நேரிட்டாலும் ஒரு 5 உங்களுக்கு தெரிந்த விவசாயிகளோட இந்த காணொலியை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பருவ காலங்கள் மாறி மாறி மழை பெய்யுது, வெயில் வருது, வறட்சி வருது. ஸோ இந்த அவ்வளவு ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஆபத்தான பருவ காலங்கள்லையும் நம்மளுக்காக விவசாயிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க சொந்த காசை போட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுதுன்னா காப்பாற்றுறதுக்கு நம்மளால் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இது உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அந்த டயத்தில் அவங்க அந்த மனநிலையில் நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதை கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் விவசாயிகளுக்கு சரியான முறையில் இந்த மாதிரி திட்டங்கள் போய் சேர்ந்து அவங்க நல்லபடியாக விளைவிச்சும் அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு சுயநலம் இருக்குதுங்க. என்ன சுயநலங்க? குறைந்த விலையில் நல்ல பொருள்கள், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ விவசாயிகளுக்கு நல்லது செய்ய உங்களை சொன்னாலும் உங்களுக்கே அது திரும்பியும் வரும். ஸோ புரிஞ்சுக்கங்க. இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன திறமை குடும்ப உறவுகளை, இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த அரசாணை தொடர்பான செய்தியை பகிர்ந்ததை அது படித்து காண்பிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம தெளிவாக விளக்கலாம். சரிங்களா? தமிழக அரசின் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர். பன்னீர்செல்வம் வெளியிட்ட இருக்கக்கூடிய அறிவிப்புங்களா. சரிங்களா? தமிழ்நாட்டில் 1775 கோடியில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என, நல்லா நோட் பண்ணுங்க, என 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து, சரிங்களா, அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் மொத்தம் 37 மாவட்டம் இருக்குங்களா. சரிங்களா? அதில் குறுவை, சம்பா, நவரை ஆகிய 3 பருவங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்த வேளாண் உழவர் நலத்துறையால் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? என்னன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து அரசாணை வெளியிடப்பட்டாச்சு. 1775 கோடி ரூபாய் இந்த 3 பருவ காலத்தில் 37 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பலன் பெறதுக்காக அரசு ரெடி பண்ணி வச்சிருக்குதுன்னு அர்த்தம். இதை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதாவது விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாங்க. குறுவை பருவத்தில் 3 பருவ காலம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம் ஆகிய 14 வேளாண் பயிர் வகைகளும், அதாவது 14 இருக்குங்களா குறுவை பருவ காலத்தில் பயிரிடுறது. சரிங்களா? வாழை, மரவள்ளி உள்ளிட்ட 12 தோட்டக்கலை பயிர்களும், நல்லா நோட் பண்ணுங்க, வாழை மரவள்ளி கிழங்குக்கும் இருக்குது. நான் வேணா அடுத்து உங்களுக்காக அது தொடர்பாக சர்ச் பண்ணி மொத்தமாக என்னென்ன இந்த 3 பருவ காலத்திலும் பயிரிட முடியும், என்னென்ன பயிர் வகைகளுக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு செஞ்சுக்க முடியும்னு தெளிவாக அதை தனியாக இன்னொரு காணொலியாக போடலாம். சரிங்களா? அறிவிக்கை, அதாவது அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது, அதை முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஜூன் 21 முதல், இது எந்த டைம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இன்சூரன்ஸ் போடுறதுங்கிறது நம்மளை மாதிரி லைஃப் இன்சூரன்ஸு இதுகள் எல்லாம் எப்போ வேணாலும் போட முடியும்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு டைம் ஒதுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ஜூன் 21 முதல் தேசிய பயிர் காப்பீடு வலைதளங்களில் பதிவு மேற்கொள்ளலாம். ஸோ இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டப்போ எங்கே பதிவு பண்ணணும்னு சொல்லலை, டேட் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒட்டி தான் இந்த பெரிய காணொலியை வெளியிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பயிர் காப்பீடு வலைதளம், அதோடைய அட்ரஸ் என்னன்னு நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் இணைச்சிட்றேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பை, அதாவது வர்ற 31க்குள்ள, ஜூலை 31க்குள்ள முடிய போகுது, குறுகிய காலமே இருக்குது. ஸோ அவங்க ஃபைனலாக சொல்லக்கூடியது என்னென்னா, கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தாதீங்க, முன்கூட்டியே இதில் இணைந்து கொண்டு உங்களது காப்பீட்டை உறுதிப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு இன்னும் தெரியறதில்ல. குறிப்பாக சிறு சிறு விவசாயிகளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த தகவலை நம்ம முன்பே சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகளோட பகிர்ந்துக்குங்க. இந்த காணொலியை அதாவது நம்ம வழங்குறதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நினைவு சரியாக இருந்தது அப்படின்னா 8 to 9 வருடம் இருக்கும். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு காடு பிடித்து வாழை பயிரிட்டாருங்க. நல்லா நோட் பண்ணுங்க, வாழை 12 ஏக்கரால் அவர் பயிரிட்டார்.
அது மட்டும் அவருக்கு விளைவிச்சு, அதாவது விளைஞ்சு சரியான தருணத்தில் வந்திருந்தது அப்படின்னா அவர் குறைஞ்சது 10 லட்சம் ரூபா வரைக்கும் அதில் எடுத்திருக்க முடியும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தருணத்தில் பெரிய காற்று வீசி அந்த வாழை பூரா சாஞ்சு கொலவிடுற தருணத்துலிங்க பூரா நட்டமாக போச்சு. அவர் அந்த கடனில் இருந்து மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4-5 வருடம் ஆயிடுச்சு. அந்த அந்த போகம் பயிரிடுறதுக்காக வெளியே வேற 3 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தார். ஏற்கனவே கடன் இருந்தது, அதுவும் சேர்ந்து ஓவராக அவரை கஷ்டத்துக்கு உள்ளாக்கிருச்சு. இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது அவருக்கு தெரிந்திருந்து இதை அவர் பயன்படுத்தி அவர் காப்பீடு செய்திருந்தார் அப்படின்னா அந்த தருணத்தில் அந்த நட்டத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார். அவர் வாழ்க்கையில் மேலே மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஒரு விவசாயியோட பாதிப்பை நேரடியாக என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததுனால அன்னைக்கே ஒரு முடிவெடுத்தேன். நம்மளால் ஏதாவது ஒரு செய்ய முடிகிற தருணத்தில் நிச்சயம் செய்யணும். அது எந்த துறையில் இருந்தாலும் நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வரையில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம இந்த 5 லட்சம் பேரை வளர்த்தி வச்சுட்டு உணவு, உடற்பயிற்சி, இன்னும் மக்கள் அறிய வேண்டிய மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை பற்றி உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருந்தாலும் விவசாயிகளுக்குன்னு நம்ம இன்னும் பெருசாக செய்யலையே, அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு ஏற்கனவே நம்ம செய்திருக்கிறோம். உங்களுடைய விளை பொருட்களை விற்கிறதுக்கான தகவலை முதல்லயே நம்மக்கிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன பயிரிடுறீங்களோ அந்த பயிரிடுறப்பவே நம்மளுடைய குடும்ப உறவுகளில் நான் வந்து கடலைக்காய் போடுறேன், நான் வாழை போடுறேன், நான் நெல் போடுறேன், நான் வந்து மரவள்ளி கிழங்கு போடுறேன், இன்னும் கத்திரிக்காய் போடுறேன், எப்படி சொல்லுவாங்க பச்சை மிளகா போடுறேன், இது இந்த தருணத்தில் எனக்கு வந்து விளைஞ்சு வரும், இந்த தருணத்தில் எனக்கு வாங்குறதுக்கு இந்த விற்பனைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க இடைத்தரகர்கள் இல்லாமல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு ஒரு வழிவகை ஏற்கனவே நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்துட்ருக்குறோம். அதோட இந்த தகவலையும் வழங்குறது மூலம் ஒரு நம்மளுக்கு ஒரு மன நிறைவு. என்னால் முடிந்த அளவுக்கு இந்த காணொலியின் வாயிலாக ஒரு 10 விவசாயிகளுக்கு புதிதாக இந்த அது வரைக்கும் இப்படி ஒரு காப்பீட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற விவசாயிகளுக்கு தெரிய வச்சாலே இந்த காணொலி வழங்குனதோடைய நோக்கம் நிறைவேறுச்சுன்னு அர்த்தம். என்னுடைய எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மன திருப்தியும் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் என் வேலையை சரியாக செஞ்சுட்டேன். பார்க்குற குடும்ப உறவுகளில் எத்தனையோ காணொலிகளை நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்டது பொழுதுபோக்குறதா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உடனே நான் ஏன் காணொலியை வைரலாக்குறேன்னு கேட்க வேண்டாம். புதியவர்கள் நீங்கள் கொஞ்சம் கண்ணியம் காத்துங்க. குடும்ப உறவுகளை நீங்கள் இப்போ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. புதியவர்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைன்னா எங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்த்துக்குவாங்க, வச்சு தெறிக்க விட்டுருவாங்க. சமீபத்தில் ரேஷன் பாம் ஆயில் சுற்றி செய்கிறது மட்டுமே 72 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. நான் வைரலாகிறதுக்காக இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுங்க காணொலிகளை வழங்கலை. இந்த காணொலி வைரலானா பல பேர்த்தோட வாழ்க்கை மாறும், குறிப்பாக விவசாயிகளோட வாழ்க்கை மாறுங்கிறதுக்காக இந்த வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். ஸோ சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட பொதுமக்கள், ஜெம்சியின் குடும்ப உறவுகள், புதியவர்கள்னு அனைவரிடமும் வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 விவசாயிகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கிற தருணம், ஏன்னா இது இன்னும் ரொம்ப நாள் கழிச்சும் கூட பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 4, இன்னைக்கு ஜூலை 31. ஸோ கணக்கு போடுங்க, இன்னொரு 24 நாள் தான் 27 நாள் தான் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எத்தனை விவசாயிகளை இந்த திட்டத்தில் சேர்ந்து அவங்கள பாதுகாத்து வைக்க முடியுமோ அதை நீங்களும் செய்யுங்க, நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜெம்சி நெட்வொர்க்ஸ் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளுக்காக நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் CC நியூஸ் தமிழ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.